நாட்டில் காற்றின் தரம் மிக மோசமாக இருப்பதால் எதிர்வரும் நாட்களில் முகக்கவசங்களை அணியுமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. எதிர்வரும் சில நாட்களுக்கு நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரம் குறைந்து காணப்படும் என நிர்வாகம் இதன்போது குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய இன்றைய தினம் காற்றின் தர குறியீடு 85 முதல் 128க்கு இடைப்பட்ட அளவில் காணப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. எனினும் வவுனியா, நுவரெலியா, புத்தளம், முல்லைத்தீவு, பொலனறுவை மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் தர குறியீடு மிதமான மட்டத்தில் இருக்கும். இந்நிலையில் இயலுமான வரை முகக்கவசங்களை அணியுமாறும், சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுமாறும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் இதன்போது கோரியுள்ளது. இலங்கையில் முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிளின் விலைகள் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை மோட்டார் வாகன வர்த்தகர்கள் சங்கத்தின் தலைவர் ஆண்ட்ரூ பெரேரா குறிப்பிட்டுள்ளார். புதிய வரி திருத்தத்துடன் புதிதாக இறக்குமதி செய்யப்படும் முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களின் விலைகளில் பாரிய அதிகரிப்பை காண முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் புதிய முச்சக்கர வண்டி விலை சுமார் 6,50,000 ரூபாயினால் அதிகரிக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். புதிதாக இறக்குமதி செய்யப்படும் மோட்டார் சைக்கிளின் விலை 7 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பிப்ரவரி 1 முதல் அனைத்து வகையான வாகனங்களையும் இறக்குமதி செய்வதற்கான கட்டுப்பாடுகளை நீக்குவதற்கான அரசாங்கத்தின் தீர்மானம் தொடர்பில் அண்மையில் கருத்து வெளியிட்டிருந்தார். குருநாகலில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது வெளிநாட்டு கையிருப்புகளில் வாகன இறக்குமதியின் தாக்கத்தை கவனத்தில் கொண்டு இந்த முடிவு கவனமாக எடுக்கப்பட்டதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நெல்லுக்கான கட்டுப்பாட்டு விலை இந்த வாரத்திற்குள் நிர்ணயிக்கப்படும் என்று விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். அத்தோடு நெல் கொள்வனவுக்காக திருச்சேரிடம் இருந்து 500 மில்லியன் ரூபாய் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நெல்லுக்கான உத்தரவாத விலை விரைவில் அறிவிக்கப்படாவிட்டால் விவசாயிகளின் போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் எச்சரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் நெல்லுக்கான உத்தரவாத விலை இந்த வாரம் அறிவிக்கப்படும் என வர்த்தக வணிகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அத்தோடு விவசாயிகளின் நெல்லுக்கு உரிய நிர்ணய விலையை தீர்மானிக்க அரசாங்கம் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனுக்கு தனது கோரிக்கையை முன்வைத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ள 68 குற்றவாளிகள் கைது செய்ய சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திகா மனதுங்க தெரிவித்துள்ளார். இந்த சிவப்பு அறிவிப்புகளுக்கு அமைய வெளிநாடுகளில் கைதுகள் நடைபெற்று வருவதாகவும் நேற்று முன்தினம் துபாயில் 3 இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த 3 பேரையும் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். வெளிநாடுகளுக்கு சென்ற ஏனைய குற்றவாளிகளும் அழைத்து வரப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று போலீஸ் அத்தியட்சகர் இதன்போது கூறியுள்ளார். இந்த ஆண்டு 11 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ள நிலையில் இவை தொடர்பாக 20 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் 5 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களால் நடத்தப்பட்டுள்ளன என்றும் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். மீதமுள்ள 6 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தனிப்பட்ட காரணங்களுக்காக நடந்துள்ளதாகவும் போலீஸ் அத்தியட்சகர் இதன்போது தெரிவித்துள்ளார். துப்பாக்கிச்சூட்டில் ஈடுபட்ட நபர்கள் குறுகிய காலத்திற்குள் கைது செய்யப்பட்டனர். 20 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ஒரு கைத்துப்பாக்கிகள் மற்றும் 3 T-56 துப்பாக்கிகள் என்பனவும் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் T-56 துப்பாக்கிகள் குற்ற செயல்களுக்காக பயன்படுத்தப்பட்டதா இல்லையா என்பது குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திகா மனதுங்க மேலும் தெரிவித்துள்ளார். சுதந்திர சதுக்கத்திற்கு 3 போலீஸ் மோட்டார் சைக்கிளின் பாதுகாப்புடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வந்த விடயம் சமூக வலைதளங்களில் பேசும் பொருளாகியுள்ளது. இலங்கையின் 77வது தேசிய சுதந்திர தின பிரதான வைபவம் இன்று சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற்றது. இந்நிலையில் நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அனுர பாதுகாப்பு வாகனங்கள், ஆம்புலன்ஸ்கள் அல்லது பிற துணை வாகனங்கள் எதுவும் இல்லாமல் வருகை தந்திருந்தார். அத்துடன் பிரதமர் மற்றும் விருந்தினர்களும் வந்தபோது ஒரே ஒரு போலீஸ் துறையினரின் மோட்டார் சைக்கிள் மட்டுமே முன்னால் வந்ததை அவதானிக்க முடிந்தது. எனினும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது பாதுகாப்பு தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் காணப்படுவதாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் பலரும் எச்சரித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை தேசிய கொடி ஏற்றப்படும் போது சிங்கள மொழி மூலம் தேசிய கீதம் இசைக்கப்பட்ட நிலையில் அணிவகுப்புகள் அனைத்து முடிவுற்றதன் பின்னர் தமிழ் மொழி மூலமும் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் தமிழ் மொழியில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. பின்னர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவின் காலத்தில் தமிழ் மொழியில் தேசிய கீதம் இசைக்கும் முறை நிறுத்தப்பட்டது. தற்போது மீண்டும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கின் ஆட்சியின் தமிழ் மொழியில் தேசிய கீதம் இசைக்கும் முறை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது.
சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் இருந்து 17 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். குறித்த நிகழ்வு இன்று ஜாழ்ப்பாணம் சிறைச்சாலை அத்தியட்சர் எஸ். இந்திரகுமார் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. இவர்களில் பெண் ஒருவரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக ஜாழ்ப்பாணம் சிறைச்சாலை அத்தியட்சர் மேலும் தெரிவித்துள்ளார். 77வது சுதந்திர தினமான இன்று ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் இவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை ஜாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் இரத்த தான நிகழ்வும் இடம்பெற்றுள்ளது. ஜாழ்ப்பாணம் சிறைச்சாலையின் ஒன்றுகூடல் மண்டபத்தில் காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை இரத்த தானம் நடைபெற்றுள்ளது. இரத்த தான முகாம் நிகழ்வில் சிறைச்சாலை உத்தியோகஸ்தர்கள், விசேட அதிரடி படையினர் என பல குருதி கொடையாளர்களும் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கையின் 77வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் தேசிய சுதந்திர தின நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற்றது. இந்நிலையில் பிரதான சுதந்திர தின நிகழ்வில் தேசிய கீதம் தமிழ் மொழியில் இசைக்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும். தேசிய கொடி ஏற்றப்படும் போது சிங்கள மொழி மூலம் தேசிய கீதம் இசைக்கப்பட்ட நிலையில் அணிவகுப்புகள் அனைத்து முடிவற்றதன் பின்னர் தமிழ் மொழி மூலமும் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. கடந்த காலங்களில் இடம்பெற்ற சுதந்திர தின நிகழ்வின் போது ஓரிரு முறைகள் மாத்திரமே தேசிய கீதம் தமிழில் இசைக்கப்பட்டதுடன் கடந்த காலங்களில் அது பேசும் பொருளாகவும் சர்ச்சைக்குரிய ஒரு விடயமாகவும் இலங்கை அரசியல் சமூக பரப்பில் பேசப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மக்களுக்கு உண்மையான சுதந்திரத்தை கொண்டு வரும் பரந்த அரசியல், பொருளாதார மற்றும் சட்ட சீர்திருத்தங்களுக்கு கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் இன்று அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கையின் 77வது சுதந்திர தினத்தை குறிக்கும் சிறப்பு வழிபாட்டின் போது கர்தினால் ரஞ்சித் இந்த அழைப்பை விடுத்துள்ளார். புதிய அரசியலமைப்பு உருவாக்கம், இணைய பாதுகாப்பு, யோசனை ரத்து மற்றும் அதிகாரத்தையும் சலுகைகளையும் அனுபவிப்பதை விட மக்களுக்கு சேவை செய்ய அரசு தலைவரை வழிநடத்த புதிய சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அழைப்பு அவர் விடுத்துள்ளார். இவ்வாறான நடவடிக்கைகள் மூலமே நாட்டை கட்டியெழுப்ப முடியும் எனவும் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை இதன் போது தெரிவித்துள்ளார். ஜாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் சுதந்திர தினத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டமானது இன்றைய தினம் ஜாழ் பல்கலைக்கழக பிரதான வாயிலின் முன்பாக இடம்பெற்று வருகின்றது. இதன்போது தேசிய கொடி இறக்கப்பட்டு கருப்பு கொடி ஏற்றப்பட்டுள்ளது என்று செய்திகள் தெரிவித்துள்ளன. இதேவேளை பல்கலைக்கழக சூழலில் கருப்பு கொடிகளும் பறக்கவிடப்பட்டிருந்தது. நாட்டின் பல பகுதிகளில் சுதந்திர தின நிகழ்வுகள் நடைபெற்று வரும் நிலையில் தமிழர் செறிந்து வாழும் வடக்கில் பாரிய போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றது. இந்நிலையில் ஜாழ், நல்லூர் மற்றும் கிளிநொச்சி பகுதிகளில் நூற்றுக்கணக்கான மக்கள் மற்றும் அரசியல்வாதிகள் திரண்டு என எதிர்ப்பு தெரிவித்து இலங்கையின் சுதந்திர தினம் தமிழர்களின் கரிநாள் என்கின்ற கோஷத்துடன் பாரிய ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்ற 40வது திருமதி உலக அழகி போட்டியில் 2ஆம் இடத்தை பிடித்த இலங்கையைச் சேர்ந்த இஷாதி அமந்தா இன்று கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார். உலகின் 40 நாடுகளைச் சேர்ந்த திருமணமான அழகு ராணி பங்கேற்ற இந்த போட்டி அமெரிக்காவில் லாஸ் வேகாஸ் நகரில் நடந்த மாதம் 30ஆம் தேதி நடைபெற்றது. இஷாதி அமந்தா இன்று தெஹாவில் இருந்து கத்தார் விமான சேவையின் QR 658 விமானத்தின் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார். இந்த நிலையில் அவரை வரவேற்க தேசிய பணிப்பாளர் சாந்திமால் ஜெயசிங்க மற்றும் இலங்கை அணியின் பயிற்றுவிப்பாளர் ருக்மல் சேனநாயக்க, இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் பணிப்பாளர் சுபாஷினி பெரேரா மற்றும் அதன் உதவி பணிப்பாளர் சுரேஷினி பிலப்பிட்டிய ஆகியோர் விமான நிலையத்தில் பிரசன்னமாகியிருந்தனர். இந்த ஆண்டு ஜனவரி மாத இறுதிக்குள் நாட்டில் சுமார் 5000 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த மாதத்தில் 2 டெங்கு இறப்புகளும் பதிவாகியுள்ளதாக அந்த பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. ஜனவரி மாத இறுதிக்குள் டெங்கு அதிக ஆபத்துள்ள 16 மண்டலங்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. அதன்படி ஜனவரி மாதத்தில் 4943 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ள நிலையில் இதில் அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளர்கள் கம்பஹா மாவட்டத்தில் பதிவாகியுள்ளனர். அதன் எண்ணிக்கை 764 ஆகும். மேலும் கொழும்பு மாவட்டத்தில் இருந்து 674 நோயாளர்களும், கொழும்பு மாநகர சபை பகுதியில் இருந்து 608 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். காலி மாவட்டத்தில் இருந்து 315 நோயாளர்களும், கண்டி மாவட்டத்தில் இருந்து 303 நோயாளர்களும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து 278 நோயாளர்களும், ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருந்து 201 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். கனடா மற்றும் மெக்சிகோ மீது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் 25% வரி விதித்ததன் ஊடாக உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலைகள் அதிகரிக்கும் போக்கை காட்டுகின்றது. இருப்பினும் கடந்த சில நாட்களில் உலகளாவிய பொருளாதார வளர்ச்சியில் வரிகளின் தாக்கம் நீண்ட காலத்துக்கு எண்ணெய் தேவையை அச்சுறுத்துவதால் ஒட்டுமொத்த எண்ணெய் விலைகளும் மேலும் குறைந்துள்ளன. கனடாவும் மெக்சிகோவும் அமெரிக்காவுக்கு கச்சா எண்ணெயை வழங்கும் 2 முக்கிய வழங்குநர்களாகும். அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோவுடன் தற்காலிக ஒப்பந்தம் ஒன்றை எட்டியதன் காரணமாக எண்ணெய் விலைகள்
ஓரளவு நிலையாகிவிட்டதாக சந்தை ஆய்வாளர்கள் மேலும் சுட்டிக்காட்டுகின்றனர். இதற்கிடையில் சீனா மீது அமெரிக்கா விதித்த 10% வரியை அமல்படுத்தியதை தொடர்ந்து அமெரிக்கா WTI கச்சா எண்ணெயின் விலை இன்று சுமார் 2% கணிசமாக குறைந்தது. அதன்படி ஒரு பீப்பாய் WTI எண்ணெயின் விலை $72க்கும் குறைவான விலையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒரு பீப்பாய் பிரெண்ட் கச்சா எண்ணெயின் விலையும் 1.2% குறைந்து $75 பதிவானது. அமெரிக்காவின் வரி போன்று சீனாவில் அமெரிக்கா கச்சா எண்ணெய் மற்றும் LNG ஏற்றுமதிகளுக்கு விதித்த 15% வரிகள் இதற்கு காரணமாகியுள்ளதாக சந்தை ஆய்வாளர்கள் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளனர்.